உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் சிறந்து விளங்கும். கனிம வளத்துறை, நிலக்கரி சுரங்கங்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்கள், இதெல்லாம் விவசாயிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ஆழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றம். அதே மாதிரி நீதிபதிகள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆனி மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படுது. சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம்